நான் தமிழில் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ. அவங்க இங்கிலீஷில் அவ்வளோ அழகாக எழுதினதை தமிழில் ட்ரை பண்ணுறேன் நான் சொல்கிறதுக்கு. அம்மாட்ட கூட கேட்டேன், அம்மா தமிழ்லேயும் புஸ்தகம் இருக்கா, ஏன்னா அந்த பேராகிராஃப் தமிழ்லேயும் படிக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து வெளியிட பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஸ்கொயரில் பால் ட்ராப் நியூ இயர்ஸில் இங்கேயும் நீங்கள்லாம் நிறையா செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஐ சி நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கீங்க. நியூ இயர் டைமில் உங்களுக்கு இங்கேயே மெட்ராஸ்லேயே எவ்வளோ இது, நியூயார்க்கில் ரொம்ப க்ரேசி, அவ்வளோ கூட்டம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் தாத்தா இவங்கெல்லாம் ரொம்ப வயசானவங்க, அவங்க பிரதர்ஸ்லாம் வந்திருந்தாங்க நியூயார்க்கு. அவங்க வந்தபோது நம்ம நியூயார்க்கில் பால் ட்ராப் இந்த வருஷமாவது கட்டாயமாக பார்க்கணும் அப்படின்னு. அங்கே ஒரே குளிருங்க, டிசம்பர் 31 ஒரே பனி குளிர். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து நியூயார்க்கில் வந்து அது பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது, ஒரு லைஃப் டைமில் என்ன சொல்லுவாங்க, பக்கெட் லிஸ்ட். ஓகே, இதுவும் ஒன்று பண்ணியாச்சு நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க பிரதர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டுகெதராக வந்திருந்தாங்க. அதனால தாத்தாஸ் எல்லாம் அங்கே விட்டுட்டு, சரி குழந்தைங்கள ஜாக்கிரதையாக நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு கிளம்பி வரத்துக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒரே ஒரு நிமிஷம்தான். அவங்க கையில் வயசானவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பையை நாங்கள் தூக்கிட்டு இருந்தோம். அந்த பையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்தண்ட கையை பிடிச்சிட்டு டாக்ஸி எடுக்க போகிறதுக்குள்ளாரையும் பிரசாந்த் காணாம், ஓடியே போயிட்டான். எங்கே ஓடினா என்னன்னு தெரியல. அங்கே போலீஸ்ட அப்போ தான் வந்து இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறதே சிரிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் எந்த அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை, அது யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு குழந்தைய வந்து அந்த சமயத்தில் அந்த க்ரௌட்லேருந்து எங்கே தேடினாலும், போலீஸ்காரங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். உடனேவே என்னோட குழந்தைய காப்பாற்றி கொடுங்க, நீங்கள் பண்ணுற ஃபங்க்ஷன் எல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. போலீஸ் கேஸ்னால் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு துடிச்சு போயிட்டு இருக்கிறத அப்பா வந்து ஒரு பிரசாந்த் கத்திட்டு இருந்தாரு ஒரு சைடில், நான் ஒரு சைடில் கத்திட்டு இருந்தேன். அந்த இடத்துல யாருமே வாய்ஸே கேட்க முடியாதுங்க, அவ்வளோ நாய்ஸு. ஏன்னா அவங்க நிறைய நியூயார்க் ஏரியாவில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு விதமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓன்னு கத்துறாங்க, இதுன்னு கத்துறாங்க. அந்த இடத்துல பிரசாந்த் என் காதில் லவுட் ஸ்பீக்கரில் தாத்தா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. அதனால நான் வந்தேன் அப்படின்ட்டு திருப்பியும் க்ரௌட்லேருந்து அவன் பாட்டில் தனியாக வந்து எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஆச்சரியமாக இருந்தது, எப்படி அப்படி தானே குழந்தை வந்தது. ஸோ அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு தோணினது கோடி தாத்தா வந்து நம்மளுக்கு பாலாஜி தாத்தா ரூபத்தில் வந்து அவனை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. இல்லைன்னா என் ஃபேமிலி அவன் காதில் அவ்வளோ சத்தத்தில், அந்த நியூயார்க் சிட்டி சத்தத்தில் லவுட் ஸ்பீக்கரில் கோடி தாத்தாவோட குரல், பிரசாந்த் நீ போகணும் அப்படின்ட்டு அவனுக்கு காதில் தாத்தா சொன்னதுனால அவன் வந்தான், என் பையன். ஸோ அதை வந்து அது அவனே வந்து எங்கள்கிட்ட சொன்னதுனால ரகு அவர்கிட்ட ஒரு ஸ்மால் ஸ்னிப்பெட் தான் கொடுத்தேன். அது ரொம்ப கூர்வையாக அழகாக எழுதியிருக்காரு. இதை வந்து இது வந்து நடந்தது எப்போ பால் ட்ராப்பா 2019 ஆகஸ்ட் 3-4 மாதம் முன்னாடியே கோடி தாத்தா சொல்லியிருக்காரு, எங்கள் ஃபேமிலியில் பிரசாந்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. பட் இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும்னு தெரியாது. அந்த வார்னிங் கொடுத்து நல்லபடியாக கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து சந்தோஷமாக நாங்கள் ஃபேமிலியை பிரியாமல் இது பண்ணாமல் ஒத்துமையாக இருக்க முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஜனனம் ரீபர்த் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நன்றி. நான் வந்து பேசணும்னு நினைக்கவே இல்லை. உங்கள் எல்லாரோட பொறுமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.